அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் தொடரக்கூடிய நிலையில் ஈரானினுடைய ஹீட் லிஸ்ட் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஈரானினுடைய ஹீட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் தொடரக்கூடிய நிலையில் ஈரானின் ஹீட் லிஸ்ட் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இதில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. சமீபத்தில் தான் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் இந்த ஹீட் லிஸ்ட் சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரிப்பதாகவே தெரியுதுங்க. மத்திய கிழக்கு பகுதியில் தற்போது பதற்றமான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பின் டாப் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஹெஸ்புல்லா அமைப்புடைய தலைவர் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் திட்டமிட்டு கொண்டிருக்கு. இது ஈரானை ஆத்திரப்படுத்தியும் இருக்கு. இஸ்ரேல் மீது நேரடியாக ஈரான் தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. இது சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரித்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்க எங்கு அடுத்த உலக போர் வெடிக்குமோ அப்படிங்கிற அச்சம் உலகெங்கிலும் எழுந்திருக்கு. இதற்கிடையே ஈரான் ஹிட் லிஸ்டில் சில முக்கிய இஸ்ரேல் தலைவர்களினுடைய பெயர்கள் உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்குங்க. அதாவது இஸ்ரேல் நாட்டின் டாப் தலைவர்களை கொலை செய்ய ஈரான் ஒரு ஹீட் லிஸ்ட் உருவாக்கியும் இருக்காங்க. இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் மற்றும் இஸ்ரேலின் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள் ஆகியோரின் பெயர்களும் இந்த ஹிட் லிஸ்டில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கு. இது தொடர்பான போஸ்டர் ஒன்றும் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியும் இருக்கு. இந்த ஹிட் லிஸ்ட் தொடர்பாக இதுவரை ஈரான் எந்த ஒரு கருத்தையும் சொல்லல. இருந்தாலும் இந்த ஹிட் லிஸ்ட் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்ட டாப் தலைவர்கள் ஈரானின் ஹிட் லிஸ்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாகவே இருக்குது அப்படின்னே பலரும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் பெயர் இருக்குங்க. முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த ஆண்டு அக்டோபரில் காசாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து சரக்குகளையும் முடக்க இவர் தான் உத்தரவிட்டிருந்தார். இதனால் காசா மக்கள் உணவின்றி தவிக்கக்கூடிய சூழல் உருவாக்கியிருக்கு. அதன் பிறகு இஸ்ரேல் போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு மழை பொழிந்திருக்காங்க. இதற்கு முழுக்க கேலண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அவரை பாலஸ்தீனியர்கள் பயங்கரமான விளக்கு என்றே விமர்சித்திருக்காங்க. ஈரான் நாட்டில் தற்போது உச்சபட்ச தலைவராக அலி கமேனியின் அதிகாரங்களை காலி செய்ய இஸ்ரேல் முயல்வதாக கூறப்படுது. இதற்கு நேரடி பதிலடியாகவே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பெயரை ஹிட் லிஸ்டில் முதல்ல ஈரான் வைத்துள்ளதாகவும் சொல்றாங்க. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் கொண்டு வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இந்த லிஸ்ட்டை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் மீது அப்படி இல்லைன்னா இஸ்ரேல் தலைவர்கள் மீது நேரடியாக இந்த அளவுக்கு தீவிர தாக்குதலை ஈரான் நடத்த வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடரக்கூடிய மோதல் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாகவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இருதரப்பிற்கும் இடையே சமாதானம் செய்து வைக்க ஆர்வம் காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட உச்சபட்ச தலைவர் ஐதுல்லா அலி கமேனி சில பகிர் கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. இஸ்ரேல் வேரோடு பிடுங்கப்படும் அப்படின்னு அவர் அமெரிக்க இஸ்ரேலை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துவதாகவும் எச்சரித்திருக்காரு. மத்திய கிழக்கில் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடியாக போர் வெடிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்குங்க. இதனால் அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சர்வதேச அளவில் கவனத்தை பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.
இதற்கிடையில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவுக்கு நினைவு கூட்டம் ஈரான் நாட்டில் நடைபெற்றது. இதில் ஈரான் நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி நேரடியாக கலந்து கொண்டாராம். கடந்த 5 ஆண்டுகளில் கமேனி பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றுவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவர் நேரடியாக இஸ்ரேல் நாட்டை எச்சரிக்கை வகையில் பல விஷயங்களை பேசியும் இருக்காரு. அதாவது தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் பல ஆயிரம் மக்களிடையே உரையாற்றிய கமேனி பாலஸ்தீன மற்றும் லெபனான் இயக்கத்திற்கான ஈரான் ஆதரவை உறுதி செய்திருக்காங்க. ஈரான் நாட்டின் எதிரிகளையும் நிச்சயம் தோற்கடிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்த அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நியாயப்படுத்தியும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம் அப்படின்னே குறிப்பிட்ட கமேனி தங்கள் நாட்டு மக்களை காக்க தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதலை நடத்தவும் தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்காங்க. மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கான ஆதரவு தொடரும் என்று அவர் ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் சேர்ந்து அதன் எதிரிகளை வீழ்த்தும் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்திருந்தாங்க. கமேனி மேலும் சொல்லும் பொழுது, கடந்த ஆண்டு அக்டோபர் 7 நடந்த தாக்குதல் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதல் சரியான நடவடிக்கை தான். பாலஸ்தீனியர்களுக்கு இதை செய்ய உரிமை இருக்கு. தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த ஆக்கிரமிப்பு தேசம் அதாவது இஸ்ரேலை குறிப்பிடுகிறார் மீது நாங்கள் நடத்திய தாக்குதல்லையும் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பாலஸ்தீன முஸ்லீம்களுக்காக ஹமாஸ் போராடுகிறது, இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா போராடுறாங்க. இந்த இரு அமைப்புகளுக்கும் நாங்கள் ஆதரவாகவே இருப்போம். நஸ்ரல்லா இப்போது உயிருடன் இல்லை, ஆனாலும் அவர் விட்டு சென்ற பாதை நமக்கு ஊக்கமளிக்கும். அவர் சர்வதேச அளவில் போற்றப்படும் ஒரு ஆளுமை, ஒடுக்கப்பட்ட குரல். அவரது புகழ் லெபனான், ஈரான் மற்றும் அரபு நாடுகளை தாண்டியும் பரவியிருக்கு. இப்போது அவருடைய தியாகத்தால் அவருடைய செல்வாக்கு மேலும் வளரவை செய்யும். இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைய வேண்டும். நமது பொது எதிரியை வீழ்த்த ஒன்று திரள வேண்டும். பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை இஸ்ரேல் தாக்குகிறது. அதை தடுக்கவே நாங்கள் அந்த யூத தேசத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கோம். இஸ்ரேலின் உதவியுடன் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பலங்களை அமெரிக்கா தன்வசப்படுத்த முயற்சிக்கிறாங்க. இஸ்ரேலை அமெரிக்கா ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதே உண்மை. தங்களுடைய ஏதோ பெரிய நாடாக இந்த யூத தேசம் நினைக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த போலியான தேசம் வேரோடு பிடுங்கப்படும், நீண்ட காலம் தங்காது. அது அமெரிக்கர்களின் ஆதரவினால் மட்டுமே இருக்கு அப்படின்னு மிக கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுடைய போர் மூலமானது மிகப்பெரிய தாக்கத்தை உலகளவில் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தாக்கம் அப்படிங்கிறது அனைவரிடத்துலையும் ஒரு பதற்றத்தையும் கொண்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் பிரச்சனை உருவெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் இஸ்ரேலால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னும் ஈரான் நாட்டின் உச்ச தலைவரும் மதகுருவுமான அயதுல்லா அலி கமேனி தெரிவித்திருப்பதும் பரபரப்பை கிளப்பியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைய தினத்தில் அரிதாக உரையாற்றியிருக்கார். அப்போது அவர் இந்த பிராந்தியத்தில் இருந்து மேற்கு நாடுகளுக்கு எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதற்கான நுழைவாயிலாக இஸ்ரேலை மாற்றும் நோக்கத்திலேயே அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் அதற்கு பாதுகாப்பை வழங்கி வராங்க. ஆனால் நமது பிராந்தியத்தின் எதிர்ப்பு சக்தி இஸ்ரேலுக்கு எதிராக பின்வாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து முஸ்லிம் நாடுகளும் பாதுகாப்புக்காக ஒன்றுபட வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இருந்து ஏமன் வரைக்கும், ஈரானில் இருந்து காசா மற்றும் லெபனான் வரைக்கும் முஸ்லிம் நாடுகள் தற்காப்புக்காக தயாராக வேண்டும். இஸ்ரேலை எதிர்கொள்வதில் ஈரான் தாமதம் செய்யாது. அதே நேரத்தில் அது தனது கடமையை நிறைவேற்ற அவசரமும் படாது. சில
இரவுகளுக்கு முன்பு நமது ஆயுதப்படைகள் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கை அப்படிங்கிறது முற்றிலும் சட்டப்பூர்வமானது. லெபனான் மற்றும் பாலஸ்தீன போராளிகள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்க சிந்தும் ரத்தம் உங்களுடைய வலிமையை பலவீனப்படுத்தக்கூடாது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் நடத்திய தாக்குதல் தர்க்கரீதியிலானது மற்றும் சட்டப்பூர்வமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனியர்கள் செய்தது சரியானது அப்படின்னு அயதுல்லா அலி கமேனி தெரிவித்திருக்காரு.